விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பாக்கியலட்சுமி சீரியலில் பிப்ரவரி 7ஆம் தேதிக்கான எபிசோட்டை பார்க்கலாம் வாங்க. ராதியாவுக்கு ஃபோன் பண்ணின பாக்கியா விவாகரத்து பற்றி பேசுகிறான். அப்போது ராதியா சொன்ன வார்த்தையை கேட்டு கோபி அதிர்ச்சி அடைகிறார். பாக்கியலட்சுமி சீரியலில் இன்றைய எபிசோட்டில் ஆரம்பத்தில் இனியா, ஜெனி, பாக்கியா, செல்வி 4 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது பாக்கியா, நான் எந்த சூழ்நிலையிலும் இனிமே என்னுடைய தன்மானத்தை விட்டு கொடுக்குற மாதிரி நடந்துக்க மாட்டேன்னு சொல்லி முடிவெடுக்கிறான். இந்த நேரத்தில் அங்கிள் என்ன முடிவு எடுத்திருக்கிறாருன்னு தெரியலேன்னு ஜெனி சொல்ல, அதற்கு செல்வி, கோபி சார் என்ன முடிவு வேணுனாலும் எடுத்திருக்கட்டும், இந்த முடிவு வந்ததும் உங்கள் மாமியார் சும்மாவா இருந்திருப்பாங்க அப்படின்னு. இல்லையா பாக்கியக்கா அப்படின்னு செல்வி கேட்க, அந்த நேரத்தில் ஈஸ்வரி வந்துடுறா. ஈஸ்வரி வர்றதை பார்த்து இவங்க பேசுகிறத நிப்பாட்டிக்கிறாங்க. ஈஸ்வரி, செலியனுடன் உன் அப்பா கிட்ட பேசினியாடான்னு கேட்க, இன்னும் காலையிலேருந்து பேசலை பாட்டி அப்படின்னு சொல்கிறா. இந்த நேரத்தில் கோபிக்கு ஆதரவாக நாம் 2 பேரும் மட்டும்தாண்டா இருக்கிறோம், நாம் போய் பேசுவோம் கோபிகிட்டேன்னு வந்து பேசுகிறாங்க. கோபிக்கு வந்து ஆறுதல் சொல்கிறாங்க, ஆறுதலாக இருக்காங்க. கோபிக்கிட்ட ஈஸ்வரி சொல்கிறா, நான் உங்கள் அப்பா போன பின்னாடி வாழலையா, உங்கள் அப்பா எனக்காக எத்தனையோ விட்டு கொடுத்துருக்காங்க, எத்தனையோ கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கிறாரு. ஆனாலும் அவர் போன பின்னாடி நான் உங்களுக்காக வாழ்ந்துட்டுருக்குறேன்ல. ஆனால் ராதியா உனக்காக எத்தனையோ பிரச்சனையை தான் கொடுத்துருக்குறான். இதுக்கெல்லாம் தொட்டதுக்கெல்லாம் சண்டை போலீஸ் ஸ்டேஷன்லாம் அலைய வச்சுருக்கா. அவளோட நிம்மதியாக எப்படி வாழ முடியும்னு ஈஸ்வரி திட்டிகிட்டு இருக்கிறான். நான் வெளியே போயிட்டு வர்றேம்மான்னு கோபி கிளம்புறான். எங்கே போகிறேன்னு கேட்க, இந்த நோட்டீஸை பற்றி ராதியாவிடம் பேச போகிறேன்னு சொல்லுகிறாள் கோபி. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ வீட்லேயே இருன்னு ஈஸ்வரி சொல்ல, இல்லைம்மா நான் போயிட்டு வர்றேன்னு கோபி அங்கேருந்து கிளம்பி ராதியாவோட பழைய வீட்டுக்கு போய் கதவை தட்டுறான். அப்போ கதவு பூட்டி இருந்துச்சு. பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து அவங்க வீட்டில் இல்லை, எல்லாம் காலி பண்ணி போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. கோபி அதிர்ச்சி அடைகிறேன். கோபிக்கு பின்னாடி பாக்கியா ராதியா வீட்டுக்கு வர்றான். அப்போ வீடு பூட்டி இருந்ததை பார்த்து கோபியுடன் கேட்கும்போது, வீட்டில் யாரும் இல்லை, எல்லாரும் காலி பண்ணி போயிட்டாங்களாம்னு சொல்கிறான் கோபி. உடனே பாக்கியா ராதியாவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க, சுவிட்ச் ஆஃப்னு வருது. கோபி ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க, சுவிட்ச் ஆஃப்னு வருது. கொஞ்சம் நேரம் கழித்து ராதியா பாக்கியாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ராதியா பேசிகிட்டு இருக்கிறாங்க பாக்கியாவோட. அந்த நேரத்தில் கோபி நான் பேசிட்டு தர்றேன்னு சொல்ல, ஃபோனை வாங்கி ஹலோன்னு கோபி பேச, கோபியின் குரலை கேட்டதும் ராதியா சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க ஃபோனை. சுவிட்ச் ஆஃப் பண்ணதை பார்த்து அதிர்ச்சியில் நிற்கிறார் கோபி. அப்போது பாக்கியா சொல்கிறாங்க, எத்தனையோ தடவை ராதியா உங்களை ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஆனால் நீங்கள் இப்போ தான் அவங்கள மிஸ் பண்ணுறீங்க, அதனால் இப்போ அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல அப்படின்னு திட்டிட்டு பாக்கியா வருகிறார் வீட்டுக்கு. கொஞ்ச நேரம் கழித்து ராதிகா பாக்கியாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. பதறி போய் பாக்கியா ஃபோனை எடுத்து, நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்க, நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ தான் நான் தெளிவாக முடிவு எடுத்திருக்கிறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. கோபி இதை மறைந்திருந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறார். விவாகரத்து பற்றி நான் உறுதியாக இருக்கிறேன்னு சொல்கிறான். அந்த நேரத்தில் கோபி, நான் ராதியாவிடம் பேசணும்னு ஃபோனை வாங்கி ராதியா என்று சொன்னதும் ராதியா ஃபோனை கட் பண்ணிட்டான். இப்போது செல்வி பக்கத்தில் நின்றுட்டு இருக்கிறான். அப்போ செல்வி பாக்கியாவை பார்த்து, நீங்கள் என்ன வேணாலும் என்னை நினச்சிக்கோங்க, பொம்பளைகளை ஏமாற்றணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பாடமாக தான் இருக்கும் செல்வி சொல்கிறான். தப்பு செஞ்சவங்களுக்கு இது ஒரு தண்டனை. இதோட எபிசோட் முடிவடைகிறது.